Hello viewers, welcome to AK Info. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் நம்ம எடுக்கும்போது டாக்குமெண்ட் நம்ம ஷேர் பண்ணுவோம், பிடிஎஃப் ஃபைல்லாம் ஷேர் பண்ணுவோம், அல்லது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது நம்ம அதெல்லாம் டிராயிங் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படி ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம இருக்குது. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ப்ளே ஸ்டோர்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்துறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு. இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரில் DrawAnyWhere அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். DrawAnyWhere கொடுத்தோடனே இந்த அப்ளிகேஷன் காமிக்கும். இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. நான் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண உடனே ஓப்பன் கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஆன் கொடுக்கணும். இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து ஆனில் இருக்குது. நம்ம இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஆனில் தான் இருக்கணும். இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பென்சில் மாதிரி தெரியுது பார்த்துருங்களா, இந்த பென்சில் மாதிரி இருக்கு இல்லையா, இதான் அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த சிம்பிள் காட்டும். இது தேவைப்பட்டால் என்ன ஆகும், சைஸ் வந்து இப்படி பெருசாக வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையில்லைன்னா அந்த சைஸை வந்து சுருக்கிடலாம். நான் ஒரு மீடியமான சைஸ் வச்சுருக்கேன். சரி, ஓகே. இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, எல்லா டாக்குமெண்ட்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த நம்ம மொபைலில் ஸ்க்ரீனில் எல்லா இடங்கள்லையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். இது வந்து நான் ஸ்க்ரீனில் நான் என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். ஷேப் வந்து எனக்கு என்ன ஷேப் வேணும் அப்படின்னா, பென் வேணும் கொடுத்தோம் அப்படின்னா பென் மாதிரி காமிக்கும். நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணலாம். பேக் கீ கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து எரேஸ் ஆகிரும். ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து நான் ட்ரா பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணதை நான் என்ன பண்ணணும், நான் வந்து அதில் நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும், நான் அதில் மார்க் பண்ணி காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல். இந்த பிடிஎஃப் ஃபைலில் நான் என்ன பண்ண போகிறேன், மார்க் பண்ணி காமிக்கணும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, அந்த பென்சில் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி காமிக்கும். நீங்கள் இதில் என்ன ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது கிளியர் இருக்குது. நீங்கள் பண்ணது எல்லாமே கிளியர் பண்ணோம். கலர் வந்து உங்களுக்கு அது வந்து டிஃபால்ட்டாக ரெட்டில் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள், ரெட்டில் இருக்குது, எனக்கு க்ரீனில் வேணும்னு நினைக்கிறேன். அப்போ சூஸ் கொடுத்துருங்க. அப்போ எனக்கு ஃபுல்லாகவே க்ரீனில் இருக்கும். இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஷேப்பு பென் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் பென் மாதிரி இது மாதிரி நம்ம கையில் அப்படியே நம்ம எழுதுனதை ஃபுல்லாக ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம எதாவது முக்கியமானது சொல்லணும்னா அப்படி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதை நம்ம கையில் அப்படியே நம்ம எழுதுறதை அப்படியே காமிக்கும். பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க, பேக் ஸ்பேஸ் இந்த பேக் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம் திரும்ப என்ன ஆயிரும், டிஃபால்ட்டாக எரேஸ் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் இதில் ஏதாவது மார்க் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதில் இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, ரெக்டாங்கிள் கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஆகும். இது ஃபுல்லாக நான் காமிக்கணும், கட்டம் கட்டி காமிச்சிக்கலாம். எனக்கு இது மட்டும் நான் கட்டம் கட்டி காட்டணும். அந்த ஷேப்பில் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ரெக்டாங்கிளாக இது மட்டும் எனக்கு வேண்டியிருக்கு அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் அப்படியே பண்ணலாம். இதில் கலர் வந்து நம்ம கொஞ்சம் மாற்றணும். கலர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணால் மறுபடியும் நான் என்ன பண்ணிக்கலாம், கலர் பிக் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன பண்ணணும், நான் ரெட்டில் பண்ண போகிறேன், இல்லை நான் ப்ளூவில் பண்ண போகிறேன், இல்லை அதுவே எனக்கு பிளாக்கில் பண்ணணும்னு நினைக்கலாம், பிளாக்கில் பண்ணலாம். இல்லை எனக்கு சைஸ் அந்த ஷேப் வந்து ரெக்டாங்கிள் இருக்குது, லைன் வந்து என்ன இருக்குது பாருங்கள், பென் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், லைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி லைன் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும், கோடு மாதிரி. ஸோ நமக்கு தேவைப்படுறதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேப் இருக்கு இல்லையா, எனக்கு சர்க்கிள் வேணும் சார் அப்படின்னா சர்க்கிள் நம்ம சூஸ் பண்ணலாம். சர்க்கிள் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சைஸ் இருக்கு இல்லையா, இதில் சைஸ் வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த சைஸ் வந்து இதாகும். நம்ம சைஸ் வந்து இப்படி ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். அப்போ பாருங்கள், இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் பென் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ சைஸ் வந்து ரொம்ப பொடியாக இருக்கும். அப்போ நீங்கள் கொடுக்குற சைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்ததுன்னா அது என்ன ஆகும், இந்த மாதிரி பொடி கோடு மாதிரி காட்டும். நீங்கள் எதாவது மார்க் பண்ணணும், இப்போ ஏதாவது முக்கியமானதை சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கலாம். சைஸ் வந்து உங்கள் விருப்பம்தான். எனக்கு சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம்.
ஸோ சைஸ் ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுவே அசிங்கமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஒரு லெவலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணலாம் சைஸை. இந்த சைஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் திரும்ப கலர் வந்து டிஃபால்ட்டாக அது ரெட்டே இருக்கட்டும் சார் நினைக்கிறீங்க அப்படின்னா ரெட்டே வைக்கலாம். இந்த கீழே இந்த என்ன பண்ணுங்கள், அதை சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெட்டில் காமிக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். மறுபடியும் இதை பேக் கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாக வந்துடும். இது அப்படியே வந்து உங்களோட ஃபைலை வந்து சேவ் ஆகாது. நீங்கள் பேக் கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப எல்லாமே நார்மலாகும். முக்கியமான நீங்கள் வந்து சம்மில் வந்து இதில் ஆன்சரெல்லாம் நான் வந்து காமிக்கணும், நான் ஆன்சரை ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இதை அழகாக அப்படி காமிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம நடத்தும் போது கரெக்டாக ஹைலைட் பண்ணி காமிக்கும். நான் இதைத்தான் நான் சொல்கிறேன், இந்த இதைத்தான் நான் மார்க் பண்ணி சொல்கிறேன். அப்போ நம்ம சொல்கிறதுக்கு வந்து விஷயங்களை வந்து கரெக்டாக அவன் என்ன பண்ணுவான், அவனோட கவனம் வந்து நேரடியாக அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை வந்து அவன் என்ன பண்ணுவான், பார்ப்பான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகே இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.